தேவனுடைய ஆலயத்துல ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென். ஆனா யாருக்கு ஆசீர்வாதங்கள் உண்டுன்னா, அவருடைய ஆலயத்தின் மேல விருப்பமா இருக்கிறவங்க, வாஞ்சையா இருக்கிறவங்க, ஆசையா இருக்கிறவங்க, அவருடைய ஆலயத்துல அவரை தேடி போறவங்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம் உண்டு. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல அன்னாள் எல்கானா தேவ பக்தியுள்ள இந்த குடும்பத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எப்படி அவர்கள் தேவனிடத்துல ஆசீர்வாதத்தை கண்டடைந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எப்பிராயிம் மலைதேசத்தில் இருக்கிற சோப்பீம் என்னப்பட்ட ராமதாயும் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பெயர். அவன் எப்பிராயிமியனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனான யெரோகாமின் புத்திரன். 4 தலைமுறை குறிப்ப வேதாகமம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனை இன்னாருடைய மகன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க சொல்லுது 4 தலைமுறை குறிப்பை பற்றி சொல்லுகிறது. என்னதுங்க? 4 தலைமுறை குறிப்பை பற்றி சொல்லுகிறது. எல்கானா அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்னன்னா, தேவனின் ஆட்சி, தேவன் என்னை ஆளுகை செய்கிறார், தேவன் எனக்குள்ளாக அவர் ஆளுகை செய்கிறார் அப்படின்னு அர்த்தமா. நம்மளை ஆளுகை செய்கிறாரா? அவர் நம்மை ஆளுகை செய்யும்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு பரிபூரணமாக ஒப்படைத்திருக்கிறோமா, அர்ப்பணித்திருக்கிறோமா என்பதை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இவங்க அப்பா அவங்களுடைய வம்சத்தை சொல்றாரு, சூப்புக்கு பிறந்தாரு. சூப்புனா என்ன தெரியுமா அர்த்தம்? கொம்பு தேன் அர்த்தமா. இனிமை, மதுரம், சுவை. பாருங்க, சூப்பு அப்படின்னா நீங்க நினைச்சுக்கிற கூடாது நண்டு சூப்பு, ஒருவேளை சிக்கன் சூப்பு நினைச்சிட கூடாது. சூப் அப்படின்னு பேரு, எபிரேய பெயர். அந்த பெயருடைய அர்த்தம் கொம்பு தேன். கொம்பு தேனுக்கு இந்த எல்கானா என்ன செஞ்சிருக்காரு? பிறந்திருக்கிறார். இன்னொருத்தரு எலிகு, சூப்புக்கு பிறந்த அப்படின்னு போடு. எலிகு, அவர் என் தேவன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னது? அவர் என் தேவன். எலிகு. பாருங்க, பேர்கள்ல அர்த்தங்கள் பொதிந்து கிடக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, பேர்களுக்கு அர்த்தம் இல்லாம என்ன செய்யறோம்? பேர நாம வைத்துக் கொண்டு இருக்கிறோம். யாசிகா அப்படின்னு சொன்னா பிச்சைக்காரின்னு அர்த்தம். யாசகன் அப்படின்னா பிச்சைக்காரன் அப்படின்னு அர்த்தம். இப்படி என்னது? கேசவன்னாலும் என்னது? மயிறுன்னு அர்த்தமா கேசவன்னா. பாத்தீங்களா? கவனிச்சீங்களா? அப்ப ஆண்டவர் பெயர்களுக்கு அர்த்தத்தை வைத்திருக்கிறார். சூப்புன்னா கொம்பு தேனு, எலிகுனா அவர் என் தேவன். யெரோகாமுக்கு பிறந்த அவன் இரக்கமற்றவன். தேவனுடைய இரக்கம் எல்கானாவுக்கு இந்த கொம்புத்தேன் வழியாக ஆண்டவரை தேவனாக கொண்ட அவருடைய இரக்கத்தை கண்டடைந்த யெரோகாமினுடைய மகனாக இந்த எல்கானா இருந்திருக்காரு. எல்கானா அப்படின்னா என்னன்னா, தேவனை ஆளுகை செய்கிறார். தேவன் நம்மை ஆளுகை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கான நன்மைகள் நமக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு? ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இவன் என்ன செய்வான் அப்படின்னு போட்டிருக்கோம்னா 4 தலைமுறை குறிப்பு. இன்னைக்கு கூட இந்த வசனத்தை கேட்கிற அருமையானவர்களே, நம்மை பற்றிய எல்லா விவரங்களையும் தேவன் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார். உன்னை பேர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன்றார். அவருடைய பேர் அவருக்கு தெரியும், நம்முடைய வம்சம் அவருக்கு தெரியும். வேற எந்த வேதங்களும் இப்படி என்ன செய்யறேன்னா பல தலைமுறை குறிப்புகளை சொல்லுவதே கிடையாது இந்த பரிசுத்த வேதாகமத்தை தவிர. இத முதல்ல புரிந்து கொள்ளணும். இவன் என்ன செய்தான் அப்படின்னா, அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அந்த நாட்கள்ல பல மனைவிகளை திருமணம் செய்வதற்காக வேதத்துல அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனா நியாயப்பிரமாணம் வந்த பின்னாடி என்ன செஞ்சார் அப்படின்னா, அதையெல்லாம் மாற்றி போட்டார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். பாத்துக்கங்க, ஒருத்தனுக்கு 1 மனைவி தான் அப்படின்னு. இவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், இன்னொருத்தி பேர் என்ன பேரு? பெணினாள். அன்னாள்னா என்ன தெரியுமா? கிருபைன்னு அர்த்தமா. இந்த எல்கானா மனைவியினுடைய பெயர் அன்னாள், கிருபை அப்படின்னு அர்த்தம். கவனிங்க, இன்னொருத்தி பேர் பெணினாள். பெணினாள்னா என்ன அர்த்தம்னா பழம் அப்படின்னு அர்த்தம், கனி, முத்து அப்படின்னு அர்த்தமா.
ஆனா அவ வாழ்க்கையில என்ன இல்ல? கனியே இல்ல. எப்ப பார்த்தாலும் இந்த பக்கத்துல இருந்த அண்ணால மலடி மலடி என்று சொல்லி வார்த்தைகளாலே குத்தி கொண்டே இருந்தால், நீங்க எப்போதும் மற்றவர்களை உங்க வார்த்தைகளினாலே குத்தாதீர்கள். உங்க வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளை பேச உங்க நாவை பழக்குங்கள். உங்க உதடுகளை கர்த்தருக்கு பிரியமானதை பேசும்படியா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதடுகளின் கனியாகிய நல்ல வார்த்தைகளை, நீங்க மற்றவர்களை குணமாக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. நம்ம எதை பேசுறோமோ அதுதான் நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். அண்ணால்னா கிருபை, ஆனா அவ வாழ்க்கையிலயோ என்ன இல்லைன்னா குழந்தை இல்லை. அவளுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவள் மலடியாக இருந்தாள். ஆனா பழமுத்து என்று சொல்லப்பட்ட பெண்ணினாளுக்கும் நிறைய பிள்ளை இருந்துச்சு. ஆனா கிருபையை பெற்ற இந்த அண்ணாலோ மலடியா இருந்தால். இந்த வார்த்தையை கேட்கிற நாம ஒன்றை நல்லா புரிந்து கொள்ளணும். என்ன புரிந்து கொள்ளணும்னா, எல்லாருடைய வாழ்க்கையிலையும், அதுவும் அவர் மேல ரொம்ப பாசமா தேவ பக்தியா இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனா அந்த பிரச்சனைகளுடைய முடிவு என்ன அப்படின்னா, தேவனுடைய மகிமையை பார்ப்போம். வேத வசனம் சொல்லுது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பானவர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னது? நீங்க ஏதோ ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்திலே பல நாட்கள் செபித்து, ஆண்டவரே எனக்கு இன்னும் கிடைக்கவில்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட நீங்க மனதுல பல நாட்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் ஏற்ற நேரம் வரும் பொழுது ஆண்டவர் அன்னாளுக்கு கொடுத்த கிருபையாக உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கட்டாயம் தருவார். உங்களை மறந்து போக மாட்டார், மறந்து போக மாட்டார். அண்ணால்னா கிருபை. அதான் ஆண்டவர் கிருபை பெற்றவளே வாழ்க. இந்த குடும்பம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவளுடைய பிரச்சனை அவள் மலடியாக இருந்தாள். இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனை என்ன? தேவ சமூகத்துக்கு ஓடோடி செல்லுங்கள், கர்த்தருடைய பாதத்திற்கு செல்லுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை அவர் பாதத்துல இறக்கி வையுங்கள். உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்துல நீங்க சொல்லும் போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்குவார். அற்புதமான ஒரு பதிலை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். பாருங்க, அவனுக்கு பாருங்க, அந்த மனுஷன் சீலோவில் உள்ள சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ள அவருக்கு பலியிட வருஷந்தோறும் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகி ஓப்பனியும் பிரகாசம் இருந்தார்கள். அவன் வருஷந்தோறும் தவறாம ஆலயத்துக்கு போவான். இன்றைக்கு நம்மை பற்றி இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா? வாரந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்லுகிறோமா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன், நான் சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி தாவீது சொல்றார். வாங்கய்யா, ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்கன்னு சொன்னா, எனக்கு அந்த வேலை கிடக்கிறது, இந்த வேலை இருக்கிறது, இன்றைக்கு உறவினர்கள் வருகிறார்கள், இன்றைக்கு எனக்கு வயிற்று வலி வந்து விட்டது, எனக்கு காய்ச்சல் வந்து விட்டது, தலைவலி வந்து விட்டது, இன்றைக்குத்தான் கடன்காரர்கள் என்னை தேடி வருகிறார்கள், இன்னைக்குத்தான் ஒரு திருமணத்தை நான் முடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரிடத்துல பலவிதமான சாக்கு போக்குகளை காரணங்களாக நாம் அடுக்கிக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை பார்த்து காரணம் அடுக்கினார்னா என்ன செய்ய சொல்லுங்க? ஆலயத்துக்கு வருவதை பற்றி ஆண்டவரிடத்திலே ஒரு நாளும் ஒருபோதும் காரணம் சொல்லாதீர்கள். இவன் பாருங்க, குடும்பமாக சீலோவில் உள்ள ஆலயத்திலே சேனைகளின் கர்த்தரை தேட வருஷந்தோறும் போய் வருவான். அப்படி போய் வந்ததுனாலதாங்க தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டான். இன்னைக்கும் கூட நீங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லக்கூடிய, அவருடைய பாதத்தை தேடக்கூடிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்கன்னா, நீங்க ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, நீங்கள் விரும்புகிறதான எந்த ஒரு காரியத்தையும் நீங்க தேடி செல்ல வேண்டாம். ஆண்டவர் உங்களை தேடி வரும்படியாக செய்வார். ஆமா, பாருங்க, வருஷந்தோறும் போவானா. அங்கே எல்கானா பலியிடும் நாள்ற அவன் தன் மனைவியாகிய பெண்ணினாளுக்கும் அவருடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பானா. அதாவது அங்கே போய் ஆண்டவருக்கு ஆட்டை தகனமாக பலியிட்டதுக்கு அப்புறமா அந்த ஆட்டினுடைய இறைச்சிய ஆண்டவருக்கு ஆசாரியர்கள் ஊழியர்களுக்கு கொடுத்தது போக, அங்கே தேவ சமூகத்திலே அமர்ந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இறைச்சியை, அந்த அப்பத்தை சாப்பிட அவர்கள் அமர்ந்திருக்கும் போது பெண்ணினாளுக்கு பங்கு போட்டு கொடுப்பாரு. 2 மனைவி இல்லையா? 2 மனைவி இருந்தா என்ன நடக்கும் பாத்தீங்கல்ல? அக்கா தம்பி, தம்பி தங்கச்சி, அண்ணே
அண்ணன் தங்கச்சி இப்படி இதுக்குள்ளேயே பெரிய பிரச்சனை ஆயிருது. இந்த 2 மனைவி வேற எப்படி இருக்கும் சொல்லுங்க? வடதுருவம் தென் துருவம் மாதிரி சொல்லுங்க, எப்படி இருக்கும் பாருங்க. முறைத்து கொண்டே இருப்பான் எப்போது பார்த்தாலும். பெண்ணினாளுக்கு நிறைய பிள்ளை இருந்துச்சு, அதனால ஒரே சந்தோஷமா இருந்தா. ஆனா அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை, ஏன்னா அவளுடைய பிரச்சனை மலடி. ஆனா கர்த்தர் அதிகமா தேடுகிறவள், அதிகமா நேசிக்கிறவள், ஜெபிக்கிறவள், வேதத்தை வாசிக்கிறவர்கள், ஆசாரியனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், புருஷனுடைய பேச்ச மதிக்கிறவர்கள். ஆனா அவளுக்கும் என்ன இல்ல, பிள்ளை இல்லை. பாத்தீங்களா? எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு கொஸ்டின், ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா பிரச்சனையுடைய முடிவோ கர்த்தருடைய மகிமை. ஹல்லேலூயா. பாருங்க, இவளுக்கு அப்படி பங்கு போட்டு கொடுக்கிறப்ப இந்த எல்கானா புருஷன் வெளிநாளுக்கு கொடுக்கும் போது அண்ணாளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பாரு. அண்ணால ரொம்ப நேசிச்சதனால, சிநேகித்தபடியினால அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். ஆனால் கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கவனிச்சீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தினுடைய கதவுகள், நன்மையினுடைய கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் ஏற்ற நேரத்திலே தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறதான அவருடைய அந்த பரலோகத்தினுடைய சாவியை கொண்டு உங்களுக்கான ஆசீர்வாதத்தினுடைய கதவை நிச்சயமாகவே சீக்கிரமாகவே திறப்பார் என்று இன்றைக்கு அவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இரட்டிப்பான பங்கு புருஷன் கொடுத்தான். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் இருக்கிற கணவனோ, இந்த உலகத்தில் இருக்கிற மனைவியோ, இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளோ, இந்த உலகத்தில் இருக்கிற பெற்றோரோ நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்திட முடியாது, நம்முடைய தேவைகளை நிறைவு செய்ய முடியாது. அங்க அண்ணால சிநேகிச்சாரு எல்கானா, ஆனா ரெட்டிப்பான பங்கு கொடுத்தானா. நீ சாப்பிடு, நீ ரெட்டிப்பா பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி. யார பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு, அவருடைய நேசம், அவருடைய பாசம், அவருடைய சிநேகம் நம்ம மேல இருக்கிறதுனால என்னைக்குமே நமக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது, ரெட்டிப்பான நன்மையை தருவேன். நம்பிக்கை இல்லாம இருக்கிறீங்களா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பாருங்க, அந்த யோபு எல்லாவற்றையும் இழந்தான், ஆனால் அவன் ஆண்டவரை இழக்கவில்லை. உபத்திரவத்திலே பொறுமையோடு இருந்தான், சோதனைகளே பொறுமையோடு இருந்தான், போராட்டத்தினுடைய வாழ்க்கையிலே பொறுமையோடு இருந்தான். மனைவி தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பொழுதும் கூட அவன் பொறுமையோடு கூட இருந்தான். பொறுமையினுடைய முடிவு அந்த யோபு 42 பார்க்கிறோம். அவர் யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கணும், அவர் இரட்டத்தனையாய் கொடுத்தார். அதே போல இந்த வசனத்தை கேட்கிற அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எவைகளை எல்லாம் இழந்து ஐயோ இனி திரும்ப அவைகளெல்லாம் எனக்கு கிடைக்குமோ என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட தேவ சமூகத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏற்ற நேரத்தில் யோபுவை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தது போல இரட்டிப்பான பொருளாதார ஆசீர்வாதங்கள், இரட்டிப்பான நீங்கள் விரும்புகிறதான நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனா அதுக்கு என்ன தேவைன்னா, நீ தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தினுடைய ஆராதனைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். பாருங்க, ஆனால் அண்ணாள் என்ன செய்வாளாம்? கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். அடைபட்ட வாசல்களை கர்த்தர் திறக்க போகிறார். ஆமென். இந்த 2024வது ஆண்டுல சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அடைபட்ட வாசல்களை திறக்க போகிறார். பொருளாதாரமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் ஊழியமாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்திலே வர வேண்டியதான வருமானங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2024ல உன்னுடைய எல்லா விதமான கதவுகளையும் நான் திறப்பேன். ஆமென். ஆசீர்வாத கதவுகள் திறக்க போகிறது. தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே உடைய போகிறது. ஆமென். கர்த்தர் செய்ய போறாரு, கர்த்தர் செய்ய போகிறார். அடுத்த வார்த்தையை பார்ப்போம். கர்த்தர் அவர் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கரத்தை என்னங்க, அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். சாத்தான் அன்னைக்கு உங்களை விசனப்படுத்திக் கொண்டே இருக்கிறானா? அடிக்கடி சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கிறீர்களா? எப்பவுமே பாருங்க, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல அப்படின்னா என்னன்னு சொன்னா, நம்ம அருகில நம்மளை சுத்தி நம்முடைய குடும்பங்களுக்குள்ள நிறைய சக்களத்திகள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னது? என்னாலத்தி சக்களத்தி. அந்த சக்களத்தி ஆகிய சாத்தான் எவ்வளவுதான் உங்களை துக்கப்படுத்தினாலும், எவ்வளவுதான் உங்களை சோர்வு கொள்ள செஞ்சாலும், எவ்வளவுதான் உங்களை விசனப்படுத்தினாலும், எவ்வளவுதான் உங்களை பலவீனப்படுத்தினாலும், இயேசு கிறிஸ்துவினுடைய கரமானது உங்களை தாங்கி தூக்கி எடுக்கும். ஆமென். அவள் சக்களத்தி
அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் உசனப்படுத்துவாள். ஏற்கனவே அவ பிரச்சனை மலடு. ஆனா அண்ணால பாருங்க, அவ பிள்ளைன்னு சொல்லி ரொம்ப அவ வேதனையோடு இருக்கிறாளே, அழுது கொண்டே இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி எல்கானா என்ன செய்வாரா, ரெட்டிப்பான பங்கு கொடுப்பாராம். அப்படி கொடுத்தாலும் கூட அவள் அதுல திருப்தி அடையவில்லை. அப்ப சக்கரத்து என்ன, உனக்கு மட்டும் ரெட்டிப்பான பங்கு என் கணவர் கொடுக்கிறாருல்ல அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் நீ மலடி, எப்போது பார்த்தாலும் அவ பிரச்சனையவே சொல்லி கொண்டே இருப்பா. அன்னைக்கும் இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் உங்களுடைய பிரச்சனையை, உங்களுடைய கடனை பற்றி, உங்களுடைய பலவீனத்தை, உங்கள் வியாதியை பற்றி, உங்கள் தோல்வியை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வரப்போகிறதான வெற்றியை குறித்து, ஜெயத்தை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் நம்முடைய நல்ல எல்கானாவாக இருக்கிறார். ஆமென். நமக்கு கட்டாயமா கிருபையை கொடுப்பார். ஏற்ற நேரத்துல கர்த்தருடைய கிருபை உங்ககிட்ட கடந்து வரும். ஏற்ற நேரத்துல கர்த்தருடைய கிருபையின் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வீங்க. அங்க சொல்லி இருக்கு பாருங்க, அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்துல அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவனை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். பாருங்க, ஆலயத்துல போய் யாரும் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருடைய சித்தம் என்னது? ஆலயத்துல போய் யாரும் அழுது கொண்டு இருக்க கூடாது. சோறு கிடைக்கல, இறைச்சி கிடைக்கல, அப்பம் கிடைக்கல அப்படின்னு அழுக கூடாது. அவர் சமூகத்துல பரிபூரண ஆனந்தம் இருக்கிறது. அவர் சமூகத்துல இன்பம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது, நடன களிப்பு இருக்கிறது. அவருடைய சமூகத்துல எப்பவும் என்ன செய்யக்கூடாது? துக்கமுகமா இருக்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, நம்முடைய ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தா, நம்முடைய ஆண்டவர் தேவாதி தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவருக்கு முன்பாக நீங்க துக்கத்தோட இருக்கக்கூடாது, வேதனையோட இருக்கக்கூடாது, சஞ்சலத்தோட இருக்கக்கூடாது, தவிப்போட இருக்கக்கூடாது. அதைத்தான் அவர் விரும்புறாரு. ஏமா அழுதுகிட்டே இருக்கிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம மேல விசாரிக்கிற தேவன், நம்ம மேல அக்கறையா இருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமா, விசாரிக்கிறா. ஏன் அழுது கொண்டே இருக்கிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற? இன்னைக்கு உலகத்துல பாருங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு ஒரு ஜீவன் இருந்தா அதுல எவ்வளவு சந்தோஷம். பாருங்க, ஒரு சின்ன ஒரு விசாரிப்பு, அந்த எத்தனையோ உள்ளங்கள் இன்னைக்கு ஏங்கி கிடக்கிறது. அதுக்கு கூட இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன செய்யலன்னா, சாப்பிட்டையான்னு கேட்கறதுக்கு கூட இன்னைக்கு ஆட்கள் இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் அப்படி இல்ல, மேல ரொம்ப அக்கறையா இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரா இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்கள். ஆமென். சாப்பிடாம அழுது கொண்டிருப்பாள். அவள் புருஷனாய் எல்கானா அவளை பார்த்து, அண்ணாலே ஏன் அழுகிற? அல்லேலூயா. அன்னைக்கு அழுது கொண்டு தெரிந்தாள். ஆகா, அந்த வனாந்தரத்திலே அவள் தண்ணீர் கிடைக்காமல் அழுது கொண்டிருந்தாள். ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தாள். அவருடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். அவ கண்ணீரை கண்டு அவ இருக்கிற இடத்திலேயே ஆசீர்வாதத்தினுடைய ஊற்றை ஆண்டவர் திறந்தார். அந்த ஊற்றுக்கு பேர் தான் லகா ரோயி, எல் ரோயி, என்னை காண்கிற தேவன். உங்களுடைய அழுகைய அவர் பார்த்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். அதான் தாவீது சொன்னாரு, என்னுடைய அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என்னுடைய கண்ணீரெல்லாம் உம்முடைய துருத்தியிலே இருக்கிறது. உங்க கண்ணீர் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமா, நீங்க சோத்துக்காகவும் உங்க பொண்டாட்டி அடிச்சதுக்காகவும் அழுதுகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதை ஆண்டவர் புடிச்சு வைக்க மாட்டாரு. நிறைய பேர் மனைவி அடிச்சு போட்டான்னு இன்னைக்கு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சோ எத்தனையோ மனைவிகள் புருஷன் அடிச்சுட்டான்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவைகள்ல நீ ஆண்டவருக்காக இந்த உலகத்துல விடக்கூடியதான பிரயாசத்தினுடைய கண்ணீரை ஆண்டவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். நல்லா கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. அண்ணாலே ஏன் அழுகிறாய்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள்? கல்லறையின் இடத்துல போய் யார் அழுதா? மரியாள் அழுதாள். என் ஆண்டவரை எங்கே வைத்தார்கள் என்று தெரியவில்லை. அவரை வைத்த இடத்தை எனக்கு சொன்னீங்கன்னா நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுகிறேன் சொல்லி ஆண்டவரிடத்திலேயே அழுதாள். அதனாலதான் ஆண்டவரிடத்துல அவரை முதல்ல தரிசிக்கிற பாக்கியத்தை அந்த மரியாள் பெற்றுக்கொண்டாங்க. பாத்தீங்களா? மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளாக தேவன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் சொல்லி தேவகுமாரனாம் உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாவின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரட்சகராக, ஜீவ ஒளியாக இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களின் வழியாக அவருடைய உள்ளத்தில் அவர் பிறந்தார். ஆமென். கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன் அழுகிற? உங்களை ஆண்டவர் விசாரிக்கிறாரு. ஏன் அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? அப்படி சொல்லி விசாரிக்கிறார்.
என்ன சொல்றாருன்னா 10 குமாரரை பார்க்கலாம், 10 குமாரரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் இல்லையா? 10 பிள்ளைகளை விட நான் உனக்கு ரொம்ப அதிகம் தானே, நான் உனக்கு பிள்ளை மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ஆனாலும் அன்னாலை மனித வார்த்தைகள் ஆறுதல் படுத்த முடியவில்லை. மனித வார்த்தைகள் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது. தேவனுடைய அற்புதங்கள், தேவனுடைய ஆறுதல்கள் மட்டுமே உங்களை நிரந்தரமாக குணப்படுத்தவும் ஆறுதல் படுத்தவும் முடியும். வாசிங்க இப்ப சீலோவில கவனிங்க எல்லாரும். அன்னாள் எழுந்திருந்தால் அழுகிறதா இருந்தா மனுஷங்கிட்ட போய் உன் பிரச்சனைய சொல்லி அழுகாதீங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரிடத்துல போய் அங்கே உட்கார்ந்து உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய விண்ணப்பங்களை, உங்களுடைய வேண்டுதல்களை, உங்களுடைய எல்லா விதமான இருதயத்திலே புதைந்து ஒளிந்து மறைந்து கிடக்கிற காரியங்களை அவரிடத்துல சொல்லி அழுங்க. அவர் உடனடியாக பரலோகத்தினுடைய சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிற தேவன் எழுந்து நின்று உங்களுடைய ஜெபத்துக்கான பதில உடனடியாக தம்முடைய தூதன் மிகாவேல் தூதனை அனுப்பி, காபிரியேல் தூதனை அனுப்பி உங்களுக்கு செவி கொடுத்தவங்க வாழ்க்கையில தேவனற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அவள் பாருங்க, புருஷனுடைய ஆறுதல் அவளை தேற்றல. உடனே அவ ஒரு தீர்மானம் எடுத்தாள், கிளம்பு, இனிமே ஆமா நானே போய் ஜெபிக்க போறேன். அல்லேலூயா. நான் போய் அவர் சமூகத்துல உட்கார்ந்து அவர் இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பார்த்துட்டு வந்துறேன்ட்டு போயிட்டா. ஆமென். நிறைய வேளைகள்ல நாமும் கூட ஆண்டவர் என்ன செய்யணும், உண்டு இல்லைன்னு பார்க்கணும். என்னங்க உண்டு இல்லைன்னு பார்க்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அவரோட போராடி ஆசீர்வாதங்களை கேட்டு பெறணும். யாக்கோபுக்கு துறை அருகே எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு, ஆடு மாடுகள் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தனித்திருந்து இரவு விடியும் மட்டும் தேவனோடு கூட போராடி ஜெபித்தானா. அதே போல நீங்களும் கூட எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு உங்க வாழ்க்கையில ஜெபத்துக்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு தேவ சமூகத்திலே அமர்ந்து நீங்கள் ஜெபிக்க துவங்குவீர்களானால் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கும்படியாக அவர் இறங்கி வருவார். பாருங்க, வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்து இருந்தான். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது, இவளை மனங்கசந்து மிகவும் மனமடிவாக்கினால் துக்கப்படும்படியாக அவள் ஒவ்வொரு நாளும் இருதயத்திலே வார்த்தைகளால் குத்திக் கொண்டே இருந்தாள். ஆனா இந்த மனங்கசந்த இந்த வாழ்க்கைய ஆண்டவரிடத்துல போய் அழுது கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணுகிறாள். நீங்களும் கூட ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருங்கள். சேனைகளின் அவ ஜெபிக்கிற ஜெபத்தை சொல்லுங்க பாப்பா, வாசிங்க. சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பொருத்தனை பண்ணினா சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நினைங்கப்பா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமா ஆண்டவரே, உமது அடியாளை மறக்காம நினைத்தருளி ஒரு ஆண் பிள்ளையை எனக்கு கொடுத்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க. எப்படின்னா கரெக்டா சொல்லி கேளுங்க, உழப்பிக்கிட்டு இருக்காதீங்க, அலப்பிக்கிட்டு இருக்காதீங்க, வீண் வார்த்தைகளை அவரிடத்துல போய் உளறிக்கிட்டு இருக்காதீங்க. தெளிவா சொல்லி ஜெபிங்க. தெளிவா என்ன வேணுமோ அதை கரெக்டா சொல்லுங்க. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு தெரியுமான்னாலு, ஆண்டவரே உமது அடியாள மறக்காம நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா, என்னது ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தா உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவரை என்ன செய்வேன், உன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணுனா. நீங்களும் கூட சில வேளைகள்ல உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படிக்கு, தேவனுடைய கிருபைகள் கடந்து வரும்படிக்கு ஆண்டவர் சமூகத்துல பொருத்தனை பண்ணி ஜெபித்து பாருங்க. புரியுதா உங்களுக்கு? பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள் அவள். பொருத்தனைகளின் தேவன் அவர். பொருத்தனை பண்ணி அவள் ஜெபித்தாள். அந்த பொருத்தனைகளை அவள் உண்மையாகவும் இருந்தாள். நிறைய பேர் பொருத்தனை பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொல்லி கடைசியில பார்த்தா பொருத்தனையை மறந்துட்டு, ஆண்டவரே நான் பொருத்தனை செய்ய முடியலையே நீ மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, ஓடிடுவாங்க. ஆனா கர்த்தர் பொருத்தனையை சொல்லிட்டீங்கன்னா அதை கட்டாயமா அவங்க கையில வாங்காம விடவே மாட்டாரு. அல்லேலூயா. புரியுதா? வாசிங்க அடுத்து. அவள் கர்த்தருடைய சந்நிதியிலே வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தான். அவள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. பாருங்க, ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாலாம்.
நாம என்ன செய்யறோம்? ஆண்டவரிடத்துல 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதான்னு சொல்லி கர்த்தர் கேட்கிறார். நீங்க எப்ப ஜெபத்தை முடிப்பீங்க? என்ன ஓடணும் பாருங்க. சினிமா எடுக்கிறவன் கூட 2.5 மணி நேரம் சினிமா தியேட்டர்ல உட்கார வைக்க முடியா எடுக்கிறேன். ஆனா ஆண்டவர் நம்மிடத்துல கெஞ்சி கேட்கிறாரு, நம்மளை படைச்ச தெய்வம் 1 மணி நேரமாவது என் பாதத்துல அமர்ந்திருக்க கூடாதாப்பா, ஜெபிக்க கூடாதான்னு கேட்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, ஆலயத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னும் நேரத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா தாவீது சொல்றாரு, 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களிலே செல்லும் 1 நாள் நல்லது. 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் 1 நாள் நல்லது. ஆண்டவர் சமூகத்துல வந்து நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே, உங்க வாழ்க்கையில நேரமே கிடைக்காம போயிடும். ஆண்டவர் சமூகத்துல நேரம் பார்க்காதீங்க. ஸ்கூல் படிக்கிறதுக்கு தூங்குறதுக்கு 8 மணி நேரம், வேலை செய்யறதுக்கு 8 மணி நேரம்னு ஒதுக்குறீங்க. ஆனா கர்த்தரை தேடுகிறதுக்கு 1 மணி நேரம் கொடுக்க மாட்டீங்களா? ஆனா இந்த அண்ணாள் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினார். எந்த இருதயம் எல்லாம் துக்கத்தோடு விசனத்தோடு மனமணிவோட இருக்கோ, அந்த இருதயங்கள் தேவ சமூகத்துல இருந்து எழுந்திருக்காது. அந்த இருதயங்கள் தேவனுடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே எனக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி கதறிக்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் விரும்புறாரு. இவ அப்படித்தான் கதறிக்கிட்டே இருந்தா. எப்படின்னா, சத்தமா கதறல, மௌனமா ஜெபித்தா, உதடு மட்டுமே அசைந்து கொண்டு இருக்கிறது. நம்ம நினைச்சிருப்போம், அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அந்த ஏழி உட்கார்ந்து இருந்தவன், இவ தண்ணி அடிச்சு வந்திருக்கா, திராட்சை ரசம் குடிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டான். இந்த அண்ணாள் திராட்சை ரசம், ஒயின்னா வந்து பாத்தீங்கன்னா மதுபானம் நினைச்சிடக்கூடாது. 3% ஆல்கஹால் உள்ள 3 மாதங்கள் பதப்படுத்தி வைக்கப்பட்டதான திராட்சை ரசத்துக்கு ஒயின். அதுல போதை கிடையாது, அதுல பலனும் சக்தியும் மட்டும்தான் உண்டு. ஆனா இவ அதை குடிச்சிருக்கிறான்னு சொல்லி இவ என்ன பண்றான்னா, வாயவே பார்த்துக்கிட்டு இருக்கா. நிறைய பேர் டைம்ல நீங்க ஜோமனிக்கிட்டே இருக்கிறப்ப உங்க வாயை நிறைய பேர் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இந்த உலகத்துல உங்க வாயை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பொறிகடலையை போட்டு மின்னுக்கிட்டு இருந்தாலும் கவனிப்பாங்க, புரியுதா? ஒரு வாயை மின்னுக்கிட்டு இருந்தாலும் கவனிப்பாங்க, நீ வாயில பேசிக்கிட்டே இருந்தாலும் கவனிப்பாங்க. சில டைம்ல வாயில சும்மாவே உதடு மட்டும் அசைஞ்சுக்கிட்டு இருந்தா இங்க திட்டிக்கிட்டே இருக்காங்களோன்னு கவனிப்பாங்க. ஆனா கர்த்தர் நம்முடைய இருதயத்தை கவனிக்கிறார், நம்முடைய உதடுகளின் அசைவை கவனிக்கிறார், நம்முடைய சிந்தனைகளை தூரத்திலிருந்து அவர் கவனிக்கிறார். ஆகவே அவன் வந்து புரிந்து கொள்ள முடியல, புருஷனால அவனை ஆறுதல் படுத்த முடியல அவளை. இரண்டாவது, இந்த ஊழியக்காரனால அவளுடைய இருதயத்துக்குள்ள இருந்த விசனத்தை, துக்கத்தை, அந்த சஞ்சலத்தை அறிந்து புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு இந்த உலகம் உங்களை புரிந்து கொள்ளல, ஆனா இயேசு உங்களை நன்றாய் புரிந்திருக்கிறார். அடுத்த வார்த்தையை பார்க்கிறோம், நீ எதுவரைக்கும் குடித்திருப்பாய், நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு சொல்றான். எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அப்படின்னு என்னன்னா, பச்சையா சொல்ல போனா, குடிகார மகளே, குடிகாரம் பெத்த மகளே அப்படின்ற மாதிரி குடிகார பொம்பளையா இருக்கா உழவ அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா அவள் தேவ பக்தி உள்ளவள், தேவனிடத்துல வெகு நேரம் ஜெபிக்கிறவள். அதனாலதான் ஒரு பெரிய தீர்க்கதரிசிய பிள்ளையாய் பெற்றெடுத்தாள். அவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தவள், தேவ ஆலய ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவள். அவளிடத்திலிருந்து சில காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டுதான் ஆகணும். பாருங்க, அதற்கு அண்ணா பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். ஆண்டுடைய சமூகத்துல போய் எவ்வளவு மணி நேரங்களா இருந்தாலும் சரி, நேரத்தை பார்க்காதீர்கள். கர்த்தர் சமூகத்துல அமர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்னா, நீங்கள் ஜெபிக்க 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 ஆண்டுடைய கிருபைகள் உங்க வாழ்க்கையில பெருகிக்கொண்டே இருக்கும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கையில தேவன் வெளிப்படையாக வெளியரங்கமாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். உங்களுக்குள்ளாக தேவன் இருப்பதை மற்றவர்கள் காணும்படியாக தேவன் செய்வார். வெளிப்படையான அடையாளங்கள் நடக்க ஆரம்பிக்கும். பாருங்க, ஆண்டுடைய சமூகத்துல இருதயத்தை அவள் ஊற்றிவிட்டு அவள் ஜெபித்தாள். மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் தேவன் அவருடைய இருதயத்தையும் அவருடைய உதடுகளினுடைய அசைவையும் சரியாய் அறிந்து வைத்திருந்தார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஏழி சமாதானத்துடனே போ. இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல வார்த்தை, நீ சமாதானத்துடனே போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராக. சமாதானத்துடனே போ, சமாதானத்துடனே. இந்த வசனத்தை கேட்கிற அருமையானவர்களே, தேவ சமூகத்திலே நீங்களுடைய இருதயத்தினுடைய எல்லா காரியங்களையும் அமர்ந்து, எப்படின்னா எத்தா தேவ சந்நிதியில போய் எல்லாத்தையும் சொல்லிட்டானா, தன் காரியங்களை எல்லாம் சொன்னானா மிஸ்பாபுல.
அதே போல அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எப்தாவை போல தேவ சமூகத்திலே போய் உங்கள் காரியங்களை எல்லாம் ஒன்றுவிடாமல் சொல்லுங்கள். அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுவார். பலருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக பலவிதமான உயர்வான பொறுப்புகளிலே, தலைமையிலே ஆண்டவர் உங்களை வைப்பார். பாருங்க, இஸ்ரவேலின் தேவனிடத்திலே நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவார். நீங்க ஆண்டவரிடத்துல போயிட்டா அவர் கட்டாயமா என்ன செய்வார்? என் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நம்பணும். ஊழியக்காரனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற கர்த்தர், ஊழியக்காரனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிற கர்த்தர். ஏலி சொன்னாரு, நீ இன்னைக்கு என்னத்தை ஜெபம் பண்ணிட்டு போனையோ, ஆண்டவர் சமூகத்துக்கு போனா இருதயத்தை திறந்து என்ன செய்யணும்னா, ஒரு திறந்த புத்தகத்தை போல ஆண்டவரிடத்துல சொல்லணும். ஒரு சின்ன குழந்தை எப்படி அப்பாட்ட எல்லாத்தையும் ஓப்பனா திறந்த இருதயத்தோட திறந்த மனசோட சொல்லுதோ, அதே போல நாம அவரிடத்துல சொல்லிடணும். அப்படி சொன்னோம்னா நம்முடைய தகப்பன், நல்ல தகப்பன், பரலோகத்தின் தகப்பன் என்ன செய்வார்னா, நம்முடைய இருதயத்தை அறிந்தவர், நம்முடைய தேவைகளை அவர் நிறைவு செய்வார். பாருங்க, அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றால், பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போஜனம் செய்தால், அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவரிடத்துல போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இனிமே நான் துக்கப்பட மாட்டேன். நிறைய டைம்ல ஆண்டவரிடத்துல போறோம், தேவையெல்லாம் சொல்றோம், வேண்டுதல்களை சொல்றோம், விண்ணப்பங்களை சொல்றோம், அப்புறம் மறுபடியும் பாத்தீங்கன்னா அதையே நம்ம இருதயத்துல சுமந்துகிட்டே இருக்கிறோம். அப்படி இருக்க கூடாது. அவரிடத்துல சொல்லிட்டோம்னு சொன்னா அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு. ஆமென். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். வேலையா பார்த்துக் கொள்வார், திருமணமா பார்த்துக் கொள்வார், பிள்ளைகளின் எதிர்காலமா பார்த்துக் கொள்வார், பிள்ளைகளுடைய கல்வியா பார்த்துக் கொள்வார், உங்களுக்கு தேவையான வருமானமா ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். உங்க குடும்பத்தினுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களா, அதை தேவன் பார்த்துக் கொள்வார். ஆமென். பல நாள் உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ தேவ சமூகத்துல விண்ணப்பிக்கிறபடியினால ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தரிடத்தில் அவளை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் அவ ஜெபம் பண்ண எப்படி? உமது அடியாளை மறக்காமல் நினைத்தருளி எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்க சமூகத்துல அவனை நான் கொண்டு வந்து விட்டுருவேன் ஆண்டவரேன்னு பொருத்தனை பண்ணனா. கர்த்தர் அவளை நினைச்சாரா? நினைக்கலையா? உங்க விண்ணப்பத்தை அவர் நினைக்கிறார், உங்கள் வேண்டுதல்களை அவர் நினைக்கிறார், உங்களுடைய தேவைகளை அவர் நினைக்கிறார். நீங்க துக்கத்தோட, நீங்க சஞ்சலத்தோட, மன கிளேசத்தோட, மனமடிவோடு கூட இருக்கிறதை அவர் நினைக்கிறார். நீங்கள் பிரச்சனைகளோடு கூட இருப்பதை நிரந்தரமாக விட்டுவிட மாட்டார். நினைத்தருளினார், அழகான ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார், சாமுவேல். அப்படின்னா என்னன்னா தேவனுடைய நாமம் அப்படின்னு அர்த்தம். பாருங்க, தேவனுடைய நாமம். நம்முடைய ஆண்டவரையே, நம்முடைய ஆண்டுடைய நாமம் என்னது? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய நாமம், கர்த்தர் என்கிற நாமம். அந்த நாமத்தை உடைய சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். இதை கேட்கிற அருமையானவர்களே, தேவ ஆலயத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டு. தேவ ஆலய ஆராதனையை அசட்டை செய்யாதிருங்கள். ஆண்டவர் சமூகத்திலே பல மணி நேரங்கள், வெகு நேரம் அன்னால் விண்ணப்பம் பண்ணினாள் என்று பார்க்கிறோம். அதனால தேவ சமூகத்துல நேரம் பார்க்காமல் ஏனோக்கு எப்போது அவன் தன் பூமியில வாழ்ந்த காலத்துல எப்படி அவன் ஆண்டவரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தானோ, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தானோ, அதே போல நீங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது, நீங்கள் தேவனோடு உங்கள் நேரங்களை செலவழித்து அவரோடு கூட இந்த உலக வாழ்க்கையில நீங்கள் நெருங்கி அவரோடு ஐக்கியத்திலே உறவிலே வாழும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாய் உங்களுக்கு கடந்து வரும். கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்த அதே கிருபையை நமக்கும் அவர் தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.